குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்றிரவு 10:28 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 1:18 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் அதிகாலை 2:18 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இரவு 10:28 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:18 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 வரை 1:30 வரை. இரவு 8 9 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் ஏகாதசி முழுவதும் இருப்பதனால், அது வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை கற்பூரமும் கூட 5 ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க. போற காரியங்கள் சிறப்பாக அமையும். கோச்சாரத்தை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். ரிஷபத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார். நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? பஞ்ச அங்கங்களை பத்தி சொல்ல போறேன். பஞ்ச பிளஸ் அங்கம்னா பஞ்சாங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லும்போது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இதுதான். நம்ம வாழ்க்கையில நம்ம பிறந்த தினத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம எந்த கிழமையில பிறந்தோம், அந்த கிழமைக்கு உண்டான பலன் என்ன, அந்த கிழமைக்கு உண்டான என்ன கடவுளை வணங்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பஞ்சாங்கம் அப்படின்ற வரிசையில வாரம்னா நாட்கள்னு அர்த்தம். இப்போ இந்த மொத்தம் 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்ல ராகு கேது தவிர இந்த 7 கோள்களும் ஒவ்வொரு கிழமைக்கு அதிபதியாக வருவார்கள். ஒவ்வொரு கிழமை என்றும் அந்தந்த கிழமை அதிபதியின் ஆதிக்கம் மிகுந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தந்த கிழமையில ஆதிக்கம் மிகுந்து இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாரம் அப்படின்னும் போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இல்லைங்களா? 7 நாட்கள். இந்த 7 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், இல்லைங்களா? சூரியன் தான் உங்களுக்கு அன்றைய அதிபதி. தேவதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தேவதை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த தேவதைன்னு பார்க்கும்போது சிவன், ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ருத்ரன் தான் இன்றைய நாளுடைய தேவதை. அப்போ அந்த ருத்ரன் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான். அப்போ சிவபெருமானை அன்றைய தினம் வணங்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைனா எது? சந்திரன், இல்லைங்களா? நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுக்கு யார் தேவதைனா துர்கை. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இந்த பஞ்ச அங்கங்களை பத்தி சொல்ல போறேன். இதை எழுதி வச்சுக்கிட்டு அன்றைய நாட்கள்ல என்ன செய்தால் நல்லது அப்படின்றத சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது முருகப்பெருமானுடைய ஒரு நாள். புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு பகவான், அதிபதி புதன், தேவதை விஷ்ணு. வியாழக்கிழமை அதிபதி குரு, தேவதை பிரம்மா. அன்றைய தினம் பிரம்மனை வணங்கினால் சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது சுக்கிரன். இதற்கு அதிதேவதை யாருன்னா இந்திரன். சனிக்கிழமைக்கு சனி அதிபதி. தேவதை யார் அப்படின்னு சொன்னால் யமன். இப்போ ஒரு கிழமை என்பது சூரிய உதயம் முதலாக கொண்டுதான் துவங்கும். சூரிய உதயம் எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுதுதான் அந்த கிழமையும் துவங்கும். சரி,
கிழமைகள்ல பிறந்தவர்களின் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், சூரர், கொஞ்சம் வழுக்கை தலை இருக்கும், போரில் வெல்பவராக இருப்பார்கள், மானிரமானவர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பித்த கோளாறு இருக்கும். நம்ம நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பித்தம் அதிகமாக இருக்கும், கோபம் ரொம்ப வரும். ஆனால் கோபம் அதிகமாக வந்தாலும் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கும், வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இவர்களெல்லாம் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானை நல்லா வணங்கினால் அவர்களுக்கு வாழ்க்கையில மேன்மை இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யத்தக்கவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமான காரியங்கள், அதே மாதிரி சேவகம் செய்தல். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு அந்த நட்சத்திரம் நன்றாக இருந்தால் இதை செய்யலாம். பொதுவா இது கிழமைகள்ல என்ன செய்யலாம் அப்படின்றது தான், சரிங்களா? பட்டாபிஷேகம், மருந்து செய்யறது. சில பேர் மருந்தெல்லாம் செய்வாங்க, அந்த நாட்டு மருந்து, மூலிகை மருந்து செய்கிறவங்களாம் மருந்து செய்தல், மருந்து சாப்பிட்றது, வண்டி வாகனம் வாங்கிறது, வாகனங்களை சரி செய்யறது, அதே மாதிரி நவதானியங்களை வாங்கிறது, தானியங்களை சேமித்து வைக்கிறது, தானியங்களை விற்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு செயல்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். சரிங்களா? நாளைய தினம் திங்கட்கிழமை பற்றி சொல்கிற, அந்த கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த கிழமையில என்ன செய்யலாம் என்பதை நாளைய தினம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இதை குறித்து வச்சுக்கோங்க. இதை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில, இன்னும் என்னென்ன செய்யலான்றது நிறைய இருக்குது. நாளைய தினம் இந்த வரிசையில் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு, இப்போ ஒரு வீட்டில் நல்ல வருமானம் வரணும், நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேங்க, எதுவுமே சரி வரலை, எங்களுக்கும் அது சரியா இது இல்லை, குலதெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையானே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னால், குக்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிராணி மாதிரி ஒன்று விற்கும். அது சாம்பிராணின்னு சொல்ல முடியாது, அது ஒரு பொருள், சரிங்களா? அதை வாங்கி சாம்பிராணியோட கலந்து காலை மாலை 2 வேளையும் வீட்டில் போடுங்கள். தூபமாக போடணும் சாம்பிராணியோட. குக்குல், அது பேர் குக்குல் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. இது பெரிய பெரிய கடையில் தான் இருக்கும், சின்ன கடையிலலாம் இருக்காது. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த பெரிய பெரிய நாட்டு மருந்து கடைகள், எல்லா விதமான நாட்டு மருந்துகளும் விற்கக்கூடிய கடையில் தான் இது கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், குக்குல் அப்படின்ற ஒரு வகை இருக்குது. அதை வாங்கி சாம்பிராணியோடு கலந்து காலை மாலை போடும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிட்டும். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி வாசம் வரும், பணம் தங்கும். இதை செஞ்சு பாருங்க. இப்போ ராசி பலனுக்குள்ள போகலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக பயணம் செய்யுங்க, வண்டி வாகனத்தில் போகும்போது. அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இன்னைக்கு இருங்க. ஏன்னா நெருக்கடிகளை தவிர்க்கலாம். சிக்கனமாக இருந்தால் பண விஷயத்தில் நெருக்கடிகளை தவிர்க்கலாம். வியாபாரம் சார்ந்த முடிவில் சிந்தித்து செயல்படுங்கள். சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க. சகோதரர்கள் உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். புதிய துறைகள் மீது ஆர்வம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும், வியாபாரம் பண்றவங்க மட்டும் இன்னைக்கு சிந்தித்து எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல பரணி நட்சத்திரக்கார அலைச்சலான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை.
எதிர்பார்த்த சில வேலையெல்லாம் கால தாமதமாக தான் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். சொந்த பந்தங்கள் வருகையால் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும். ஆடம்பரமான விஷயத்தை தவிர்த்துருங்க, அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். பிரபலமானவர்கள் ஆலோசனைகள் நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நல்ல ஒரு சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரர் நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மனதளவில் புதிய தெளிவு இன்னைக்கு இருக்கும். வருவாய் சிறப்பாக இருக்கும். அதாவது வராத பணம் இருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. பயணங்களால் நல்ல ஆதாயமும் நன்மையும் ஏற்படும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான ஒரு செயல்பாட்டுல பெரிய மனிதர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் நன்மைகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பேச்சில நிதானம் தேவை. குடுக்கல் வாங்கல சிந்தித்து கொடுங்க. உங்களோட இருப்பவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும். அதுவும் அதீதமா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்துல செலவுகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு தருணம். முதலீடு தொடர்பான செயல்பாட்டுல ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. நன்மையாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படும். நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணியில விவேகம் தேவை. பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதனால குழப்பத்தை எல்லாம் தவிர்த்து தெளிவோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுவது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால கவனமா இருங்க. சகோதர வழியில சுப செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அலுவலகத்தில் ஒரு ஆர்வத்தோட செய்யுங்கள். இன்னைக்கு ஆர்வம் இல்லாம எதையோ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு ஒரு நினைவு இருக்கும். அதனால எந்த வேலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும், அதையும் பார்த்துக்கங்க. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற விவாதங்கள் இதெல்லாம் குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள் எதுவும் ஏற்படாது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை இன்னைக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபகாரிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு கைகூடும். உங்களோட இருப்பவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திடீர் பயணங்களால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். கலைத்துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கோபத்தை இன்னைக்கு தவிர்த்துருங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி, பெருமை, மதிப்பு, மரியாதை இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தன வரவுக்கு ஏற்ப இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு அமையும். விலையுறந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். உறவினர்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் இன்னைக்கு விலகும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் இருந்தாலும் தாயால உங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்பத்துல மட்டும் அனுசரித்து கொஞ்சம் சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற ஒரு தன்மை. ஆன்மீகம் சார்ந்த பணியில ஈடுபாடு ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிரபலமானவர்களின் உதவியால் நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு மனதுல. பூராடம் நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் மனதில் ஒரு திருப்தி இல்லாத சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு வாய்ப்பு. எதிர்பார்த்து சில உதவிகரம்லாம் தாமதமாக கிடைக்கும். புதிய நபர்களிடம் சூழ்நிலை அறிந்து பேசுங்க. எதிலும் நிதானமா செயல்படுவது நன்மை. பயணங்கள் சார்ந்த செயல்பாட்டுல வேகத்தை விட விவேகத்தோடு விழிப்புணர்வோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு மனத்துல ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி நன்மை நடக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே போல சகோதரர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் வழியில அனுகூலம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழும்.
கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுகமான ஒரு நாளாகவும் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு உண்டாகும். சுப முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். புதிய விஷயத்துல ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறப்படைய செய்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கும். நல்ல செய்திகள் இன்னைக்கு வருகின்ற ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் விரயத்தை தவிருங்கள், ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயத்துல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.